அனைவருக்கும் வணக்கம். குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் போன வகுப்பின் தொடர்ச்சியை நிகழ்தகவு பாடத்தை பார்ப்போம். நாங்கள் இன்றைய பாடத்தில் பார்க்க போகின்றது நிகழ்தகவின் தொடர்ச்சி, தேர்ச்சி மட்டம் 4.5. சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு பேசின் தேற்றத்தை பிரயோகிப்பர். இதில் பார்க்க போகின்ற விடயங்கள் 4 விடயங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது மாதிரி வழி ஒன்றின் பிரிப்பு, ரெண்டாவது மொத்த நிகழ்தகவு தேற்றம், மூன்றாவது பேசின் தேற்றம், நாலாவது இவை ரெண்டையும் பாவித்து பிரச்சனைகளை தீர்த்தல். அதில் முதலாவது பார்க்க போகின்ற விடயம் மாதிரி வழியின் பிரிப்பு. மாதிரி வழி ஒன்றின் பிரிப்பு எழுமாற்று பரிசோதனை ஒன்றிலிருந்து பெறப்படும் ஒமேகா என்னும் மாதிரி வழி தொடர்பாக B1, B2 up to Bn என்பன நிகழ்ச்சி வழி ஈயில் உள்ள நிகழ்ச்சிகள் ஆகும். உங்களுக்கு தரப்பட்டிருக்கு B1, B2 up to Bn என்பன நிகழ்ச்சிகள். இங்க எல்லா I சமனன்று ஜெயிக்கும் Bi இடைவெட்டு Bj சூனியத்தொடையாக இருக்க வேண்டும், பையாக இருக்க வேண்டும். அதாவது B1 இடைவெட்டு B2, B1 இடைவெட்டு B3, B2 இடைவெட்டு B4 என்பன எல்லாம் ஒன்றுக்கொன்று எல்லாத்துக்கும் இடைவெட்டு எடுக்கும் போது பையாக இருக்க வேண்டும். அதாவது B1 up to Bn தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாக இருக்க வேண்டும். அத்துடன் B1 ஒன்றிப்பு B2 ஒன்றிப்பு up to Bn எல்லாத்தையும் ஒன்றிப்படுத்தால் எங்களுக்கு ஒமேகா ஆக இருக்க வேண்டும். அதாவது மாதிரி வழி வர வேண்டும். அதாவது B1 up to Bn ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். நீங்கள் முதலே படிச்சிருப்பீர்கள். இப்படி 2 கண்டிஷனையும் திருப்திப்படுத்துமாக இருந்தால், 2 நிபந்தனையும் திருப்திப்படுத்துமாக இருந்தால் B1, B2 up to Bn என்பன மாதிரி வழி ஒமேகாவின் பிரிப்பு என அழைக்கப்படும். உதாரணமாக நாங்கள் படத்தில் பார்த்தோம் என்றால், இது மாதிரி வழி ஒமேகாவாக இருந்தால் இது B1, இது B2, இது B3, அதாவது இவர் B1, இது B2, இது B3 அப் டு கடைசியாக இருக்கிற Bn. அப்போ இங்கே பார்த்தீங்களென்றால் ஒவ்வொன்றும் இடைவெட்ட பார்த்தீங்களென்றால் பையாக இருக்கும், சூனியத்தொடையாக இருக்கின்றது. அதே நேரம் எல்லாத்தையும் ஒன்றிப்படுத்தீங்கள்டால் B1, B2 அப் டு Bn எல்லாத்தையும் ஒன்றிப்படுத்தீங்கள்டால் ஒமேகா வரும். ஆகவே இவ்வகையான நிகழ்ச்சிகள் B1 அப் டு Bn மாதிரி வழியின் பிரிப்பு என்று சொல்லுவோம். உதாரணம் என்று பார்ப்போம். உதாரணம் A என்ற நிகழ்ச்சி தரப்பட்டிருக்கு. அதுக்குள்ள இருக்கிற மூலகங்கள் 1, 3, 5. B என்ற நிகழ்ச்சியில் இருக்கிற மூலகங்கள் 2, 4, 6. C என்ற நிகழ்ச்சியில் இருக்கிற மூலகங்கள் 7, 8, 9, 10 எனவும் ஒமேகா மாதிரி வழியில் இருக்கிற மூலகங்கள் தரப்பட்டிருக்கு. 1 இருந்து 10 மட்டும் தரப்பட்டிருக்கு. எனவும் தரப்படின் ABC என்பன மாதிரி வழியின் பிரிப்பு. இப்ப இங்க பார்ப்போம். ஒவ்வொன்றையும் இடைவெட்டு எடுத்து பார்ப்போம். ஏயும் பியின்றையும் இடைவெட்டு. இதுக்குள்ள பொதுவான மூலகங்கள் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவான மூலகங்கள் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பிக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவான மூலகங்கள் ஒன்றும் இல்லை. ஆகவே எல்லாத்தின்றையும் இடைவெட்டு பையாக இருக்கும், சூனியத்தொடையாக இருக்கும். அதே நேரம் 3 ஒன்றிப்பு, ஏ இன்றையும் பி இன்றையும் சி இன்றையும் ஒன்றிப்பு. ஒன்றிப்படுத்தீங்களா பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லாம் வருகிறது. அது மாதிரி வழியாக இருக்கின்றது. மாதிரி வழியுள்ள மூலகங்கள் அனைத்தையும் கொண்டிருக்கின்றது. எனவே A, B, C என்பன மாதிரி வழியின் பிரிப்பு என்று சொல்லுவோம். அப்போ பிரிப்பு என்றால் உங்களுக்கு என்னென்று தெரிஞ்சிருக்கும். நாங்கள் அடுத்ததாக மொத்த நிகழ்தகவு தேற்றத்துக்கு போவோம். மொத்த நிகழ்தகவு தேற்றம் எழுமாற்று பரிசோதனையில் ஒன்றிலிருந்து பெறப்படும் மாதிரி வழி ஒமேகா தொடர்பான நிகழ்ச்சி வழி ஈயில் உள்ள பிரிப்பு. முதலே பார்த்திருக்கிற பிரிப்பு என்று தந்திருக்கிறது. B1, B2 up to Bn என்பன மாதிரி வழியின் பிரிப்பு ஆகும். A என்பது நிகழ்ச்சி வழியில் உள்ள ஜாதா எனும் ஒரு நிகழ்ச்சி என தரப்பட்டிருந்தால் P of A சிக்மா I = 1 to n P of A given Bi தர P of Bi னால் தரப்படும். இங்கு P of Bi greater than 0 இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது தான் இது வரையறுக்கப்படும். அப்ப இங்க நாங்கள் பார்த்தோம் என்றால் இது B1, இது B2,
இது B3 Bn minus 1 இது Bn இது B1 இது B2 இது B3 இது Bn B1 up to Bn என்பன பிரிப்புகள் என்று தந்திருக்கு. அதில் A என்பது நிகழ்ச்சி வழியில் உள்ள ஜாதா எனும் ஒரு நிகழ்ச்சி. அப்போ நிகழ்ச்சி வழியில் உள்ள ஒரு ஜாதா எனும் ஒரு நிகழ்ச்சி என்று தந்திருக்கு. அப்போ இவரை நாங்கள் A என்று எடுப்போம். நிகழ்ச்சி வழியில் இருக்கிற ஜாதா எனும் ஒரு நிகழ்ச்சி. இவர் நிகழ்வதற்கான நிகழ்வதற்கான நிகழ்தகவுத்தான் இந்த மொத்த நிகழ்வு தேற்றம் சொல்லுது. இவ்வாறு தரப்படும் என சொல்லுது. இந்த நிறுவலை பார்ப்போம். இதுல நிறுவலை பார்த்தோம் என்றால் B1 B2 up to Bn வந்து தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள். தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள் என்று எங்களுக்கு முதலே தெரியும். பிரிப்பன்றபடியால் B1 up to Bn வந்து தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள். ஆகவே A இடைவெட்டு B1 A இடைவெட்டு B2 up to A இடைவெட்டு Bn தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாக இருக்கும். தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாக இருக்கும். இங்க நீங்கள் படத்திலையும் பார்க்கலாம். இப்ப A இடைவெட்டு B1 என்ற படத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா A இடைவெட்டு B1 என்றது இந்த பகுதி, A இடைவெட்டு B2 என்றது இந்த பகுதி. இவை வந்து இந்த ரெண்டிற்கும் இடைவெட்டு இல்லை. அதே மாதிரி A இடைவெட்டு B3 என்றது இந்த பகுதி. இடைவெட்டு இருக்கா? இடைவெட்டு சூனிய தொடை. ஆகவே A இடைவெட்டு B1 A இடைவெட்டு B2 up to A இடைவெட்டு Bn வந்து தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாக இருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒன்றிப்படுத்தம் என்றால் A இடைவெட்டு B1 ஒன்றிப்பு A இடைவெட்டு B2, அதாவது வந்து A இடைவெட்டு B1 ஒன்றிப்பு A இடைவெட்டு B2 ஒன்றிப்பு A இடைவெட்டு Bn. இவ்வளத்தையும் ஒன்றிப்பு எடுத்தோம் என்றால் உங்களுக்கு படத்துல பாருங்க நிலத்தப்பட்டிருக்கு. இது A இடைவெட்டு B1, இது A இடைவெட்டு B2, இது A இடைவெட்டு B3, அப்படி எவ்வளத்தை நிலத்தி கொண்டு வந்து இது A இடைவெட்டு Bn-1 படத்தின்படி A இடைவெட்டு Bn இல்லை. ரைட்? ஆக எல்லாத்தையும் ஒன்றிப்படுத்தம் என்றால் உங்களுக்கு என்ன வரும்? இந்த நிலத்தின பகுதி பார்த்தீங்கன்னா A வரும். A என்ற இரண்டு பக்கம் நிகழ்வு வந்து P of A என்று பார்த்தீங்கன்னால் இங்க P of நிகழ்வு P of A என்ன வரும்? A இடைவெட்டு B1 ஒன்றிப்பு A இடைவெட்டு B2 ஒன்றிப்பு A இடைவெட்டு Bn ரெண்டு நிகழ்வு. அதாவது வந்து A என்ற நிகழ்வு இவ்வாறு தரப்படும். A என்ற நிகழ்ச்சி இவ்வாறு தரப்படும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகவே P of A இவ்வாறு தரப்படும். இங்க நீங்கள் பார்த்தீங்க என்றால் A இடைவெட்டு B1 A இடைவெட்டு B2 up to A இடைவெட்டு Bn என்பன தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள் என்று முதலே சொல்லிட்டீங்க. தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சி. ஆகவே இந்த நிகழ்வை எவ்வாறு எழுதலாம் என்று பார்த்தீங்கள் முதலே படிச்சிட்டீங்கள். A, B தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சி என்றால் PA ஒன்றிப்பு B நீங்கள் வந்து PA சக PB என எழுதலாம் என்று நாங்கள் முதலே பார்த்துட்டோம். ஆகவே இவை ஒவ்வொன்றும் தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சி என்றபடியால் இவையை தனித்தனி கூட்டலாக எழுதலாம். PA இடைவெட்டு B1 சக PA இடைவெட்டு B2 சக அப்படியே வந்து PA இடைவெட்டு Bn தரப்படும். அப்ப இதை நாங்கள் சிக்மா ஃபார்மேட்ல போடலாம். சிக்மா I சமன் 1 to n P of A இடைவெட்டு Bi என எழுதலாம். இங்க ஐக்கு ஒன்றை போட்டீங்க என்றால் PA இடைவெட்டு B1 சக
ஐக்கு ரெண்டை போட்டிங்கன்னா பி ஏ இடைவெட்டு B2 அப் டு அப்படி போய் கடைசியாக ஐக்கு என்ன போட்டிங்க என்றால் பி ஏ இடைவெட்டு பி என்னால் தரப்படும். நாங்கள் பெருக்கல் விதியில் பார்த்திருக்கிறோம் சிக்மா ஐ சமன் 1 to n பி ஏ இடைவெட்டு பி ஐ என்னவாறு தரப்படும் என்றால் பி ஆஃப் ஏ given bi into p of bi இனால் தரப்படும். இது பெருக்கல் விதியில் பார்த்தோம். ஆகவே இதைத்தான் மொத்த நிகழ்தகவு தேற்றம் சொல்லுகிறது. PA வந்து சிக்மா I சமன் 1 to n P of A given bi தர P of bi இனால் தரப்படும். ரைட். அப்ப இது மொத்த நிகழ்தகவு தேற்றத்தின் பிரயோகத்தை பார்ப்போம். அதாவது வந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். உதாரணம் 50 மாணவர்களை கொண்ட குழுவில் 30 பேர் பெண்கள், 30 வீத பெண்கள் 40 வீத ஆண்கள் இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்துள்ளனர். எழுமாறாக மாணவன் ஒருவன் தெரிவு செய்யும் போது அவர் இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருப்பதற்கான நிகழ்தகவு யாது? அப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 50 மாணவர்கள் கொண்ட குழு தான் ஒமேகாவாக இருக்கும். இங்கே கட்டாயம் நிகழ்ச்சிகள் வரையறுக்கப்பட வேண்டும். இது நாங்கள் நிகழ்ச்சி வரையறுத்து உங்களுக்கு இதில் எழுதியிருக்கிறேன். ஒமேகான்றது குழுவில் உள்ள மாணவர்கள் மாதிரி வழி. ஆகவே இதை பார்த்தீங்கன்னா குழுவில் உள்ள மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற 2 பகுதியாக மட்டும்தான் தரப்படும். ஆகவே இவற்றை பிரிப்பு வந்து ஆணும் பெண்ணுமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒமேகாவாக இருந்தால் இதில் 2 பிரிப்பு, ஒன்று ஆண் மற்றது பெண்ணாக இருக்கும். ஒன்று ஆண் மற்றது பெண். அப்ப பிரிப்பு இங்க 2 தான், B1 B2. அதைத்தான் நாங்கள் இங்கே எழுதியிருக்கிறேன். B1 தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு பெண் ஆக இருத்தல், B2 தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு ஆணாக இருத்தல். வந்து ஒன்று B1 மற்றது B2 என்றது 2 பிரிப்பாக இருக்கின்றது. ரைட். அதில் பார்த்தீங்கன்னா 30 வீத பெண்கள் 40 வீத ஆண்கள் இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்து உள்ளனர். அதில் பெண்கள்ல தான் 30 வீதம் என தரப்பட்டிருக்கிறது, ஆண்கள்ல தான் 40 வீதம் என தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கேட்ட கேள்வி, எழுமாறாக ஒரு மாணவன் தெரிவு செய்யும் போது அவர் இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருப்பதற்கான நிகழ்வு என்ன? அப்ப ஜாதாயினும் ஒரு நிகழ்ச்சி, அதாவது வந்து ஜாதாயினும் ஒரு நிகழ்ச்சி தான் இங்க இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருத்தல். இவர் தான் உங்களுக்கு ஏ என வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இங்க பாருங்க, ஏ இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருத்தல். அப்ப இவர் வரையறுக்கப்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சிகள். இப்போ உங்களுக்கு கேட்ட கேள்வி P of A தான் இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? B1 B2 பிரிப்பு. அப்ப இதுல ஒவ்வொன்று நிகழ்தகவை பார்த்தோம் என்றால் B1 தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு பெண் என்று தந்த பட்டியல் P of B1 நிகழ்வதற்கான நிகழ்தகவு மொத்தம் 50 பேர், குழுவில் 30 பேர் கொண்ட பெண்கள். ஆகவே 30 கீழ் 50 தரப்படும், சுருக்கினால் 3 கீழ் 5. அடுத்தது எழுதலாம் P of B2 தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவு மொத்தம் 50 பேர் என்றபடியால் 30 பெண்கள். ஆகவே மிகுதி 20 ஆண்கள், 20 கீழ் 50, சுருக்கினால் 2 கீழ் 5. அடுத்தது என்ன தரப்பட்டிருக்கின்றால் 30 வீத பெண்கள் இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருக்கிறார்கள். பெண்கள் என தரப்படும் இடத்து 30 வீதம் தான் சித்தி அடைந்திருக்கு. அப்ப அடுத்த நிகழ்வு என்ன தந்திருக்கின்றால் P of B1 given, அதாவது வந்து பெண்கள் என தரப்படும் இடத்தில் இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருப்பதற்கான நிகழ்வு தான் கேட்டுக்கிடக்கு. P of A given B1 தந்திருக்கு. அது வந்து என்ன 30 வீதம் என்றால் 30 கீழ் 100 இருக்கும் நிகழ்தகவு, சுருக்கினால் 3 கீழ் 10. அதே மாதிரி தான் 40 வீதம் ஆண்கள் இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருக்கின்றபடியால் P of A given B2 தரப்பட்டிருக்கின்றது. 40 கீழ் 100, சுருக்கினால் 4 கீழ் 10.
இப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருப்பதற்கான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ தான் கேட்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மொத்த நிகழ்தகவு தேற்றத்தால உங்களுக்கு தரப்படும். எவ்வாறென்றால் சிக்மா ஐ சமன் 1 to 2. இங்க 2 பிரிப்புகள் தான் இருக்கின்றது. B1 B2 பிரிப்பு 1 to 2 P of A given BI into P of BI இனால் தரப்படும். பாய்க்கு ஒன்றை போட்டீங்கள் என்றால் P of A given B1 into P of B1 சக P of I ரெண்டா போட்டீங்க என்றால் A given B2 into P of B2. எல்லா நிகழ்தகவும் நாங்கள் கண்டு வச்சுக்கிறோம். P of B1 தெரியும், P of A given B1 தெரியும், அவை போடலாம். 3×10 தர 3×5 சக A given B2 4×10 தரப்பட்டிருக்கின்றது. P of B2 2×5 சுருக்கி நீங்கள் என்றால் 9×50 சக 8×50 17×50 இருக்கும். தான் P of A உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ரைட், இதை நாங்கள் மரவரி படம் மூலமும் செய்யலாம். ஓகே, மரவரி படத்தில் நாங்கள் ரெண்டு பிரிப்பு தரப்பட்டிருக்கு. ஒன்று B1 மற்றது B2. தெரிவு செய்யப்பட்டவர் பெண்ணாக இருத்தல், இது தெரிவு செய்யப்பட்டவர் ஆணாக இருத்தல். P of B1 நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம். 3×5 P of B2 2×5. அடுத்த கிளை பெண்கள் என தரப்படும் இடத்து இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருத்தல், இது சித்தி அடையாதிருத்தல். அதே மாதிரி அடுத்த கிளை இங்கால ஆண்கள் என தரப்படும் இடத்து இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருத்தல், இது சித்தி அடையாது இருத்தல். அதாவது இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருத்தல் A என்றால் இவர் A' ஆக இருப்பார், இவர் A என்றால் இவர் A' ஆக இருப்பார். இதுல இருக்கிற நிகழ்தகவு P நிபந்தனை நிகழ்தகவு அண்டை பாத்திரங்கள் B1 இந்த கிளைகளால் வாரம் இது தரப்படும் இடத்து இது நிகழ்வதற்கான நிகழ்தகவு. அப்ப A given B1. அதே மாதிரி இங்க P of A given B2 இது ரெண்டும் தரப்பட்டிருக்கிறது பார்த்திருக்கிறோம். A given B1 3×10, இது 4×10. ரைட், இப்ப இதுல வாரது இங்கால வாரது என்ன நிகழ்ச்சி என்று பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு இடைவெட்டு நாங்கள் பார்த்திருக்கிறோம். பெருக்கல் விதியில பார்த்திருக்கிறோம். P of B1 into P of A given B1 என்ன தரப்படும்? P of A இடைவெட்டு B1 தரப்படும். இதை பார்த்தோம்னா இது ரெண்டையும் பெருக்கினால் 9×50 இருக்கும். இங்க பார்த்தீங்கள் P A இடைவெட்டு B2 இது ரெண்டையும் பெருக்கினீங்கள் என்றால் 8×50. ரைட், இப்ப உங்களுக்கு கேட்டது இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருப்பதற்கான நிகழ்தகவுண்டபடியால் பெண்ணாயிருந்து இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருக்கலாம், அதே நேரம் ஆணாக இருந்து இணைந்த கணிதத்தில் சித்தி அடைந்திருக்கலாம். இது ரெண்டையும் கூட்டுத்தொகையாக இருக்கும். ஆகவே நீங்கள் இதுல முதல் எழுதின மாதிரி எழுதலாம். P of A
இது ரெண்டின் பெருக்கம் சக இது ரெண்டின் பெருக்கம் என்று எழுதலாம். நீங்கள் 9/50 சக 8/50 சுருக்கி நீங்கள் என்றால் 17/50 இருக்கு. ரைட், நாங்கள் இனி அடுத்த உதாரணத்துக்கு போவோம். ரைட், அடுத்த உதாரணம் ஒரு விசேட கருத்தரங்கிற்கு A, B, C ஆகிய 3 பாடசாலைகள் அழைக்கப்பட்டிருந்தன. 50 வீதமானோர் பாடசாலை ஏயிலிருந்தும் 30 வீதமானோர் பாடசாலை பியிலிருந்தும் 20 வீதமானோர் பாடசாலை சியிலிருந்தும் பங்கு பெற்றினர். அப்ப இதில் வந்தோடனே உங்களுக்கு விளங்க வேணும், கருத்தரங்குக்கு பங்கு பெற்றினோர் தான் மாதிரி வழி. இதுல 3 பிரிப்புகள் இருக்கு. ஏ பாடசாலையிலிருந்து வந்திருக்கணும், பி பாடசாலையிலிருந்து வந்திருக்கணும், சி பாடசாலையிலிருந்து வந்திருக்கணும். அப்ப இதுல உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்க வேண்டும், இதுல 3 பிரிப்புகள் இருக்கின்றது தெரிய வேணும். 3 பிரிப்புகள் மொத்தம். இது W1 நான் கீழே வரையறுத்திருக்கிறேன். ஏ பாடசாலையில் பங்கு பெற்றினது வரையறுக்க வேண்டும் நீங்கள். இது பி பாடசாலையில் பங்கு பெற்றினது. W3 சி பாடசாலையில் பங்கு பெற்றினது. 3 பிரிப்புகள். அங்களவா பாடசாலை ஏயிலிருந்து பங்கு பற்றியோரில் 60 வீதம் ஆண்கள், பாடசாலை பியிலிருந்து பங்கு பற்றியோரில் 40 வீதம் ஆண்கள், அப்பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு பெண்கள் பாடசாலை சியும் ஆகும். கருத்தரங்கிலிருந்து ஒரு மாணவர் எழுமாறாக தெரிந்தெடுக்கப்படும் போது அம்மாணவர் ஆணாக இருப்பதற்காக, முதலாவது கேள்வி ஆணாக இருப்பது, இரண்டாவது கேள்வி பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்வு. அப்ப முதலாவது கேள்வி பார்ப்போம். ஆணாக இருப்பதற்கான நிகழ்வு பார்த்தோம் என்றால், அப்ப ஜாதாயினும் ஒரு நிகழ்ச்சி, இதுக்குள்ள ஜாதாயினும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஏ என்றவர் ஆணாக இருத்தல். இது ஆணாக இருந்தால் மிகுதி பெண்ணாக இருக்கும். அது வெளிப்பட உண்மை. ரைட், ரைட். அப்ப நாங்கள் இதுல முதல் வரையறுத்திருக்கிறோம். W1 பாடசாலை ஏயிலிருந்து பங்கு பற்றிய மாணவர், W2 பாடசாலை பியிலிருந்து பங்கு பற்றிய மாணவர், W3 பாடசாலை சியிலிருந்து பங்கு பற்றிய மாணவர்கள். அதை நாங்கள் கட்டாயம் வரையறுக்க வேணும். வரையறுத்து இங்க படத்துல நாங்கள் போட்டிருக்கிறோம். ரைட், அடுத்த எம் என்றவர் தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு ஆண். அப்ப இதை நான் எம் என்று போட்டிருக்கிறேன். தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு ஆணாக இருத்த. இப்ப நாங்கள் நிகழ்தகவுகளை பார்ப்போம். நிகழ்தகவுகளை பார்த்தோம் என்றால், பாடசாலை ஏயிலிருந்து அழைக்கப்பட்டவர் 50 வீதமானோர் பாடசாலை ஏயிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும் P of A 50/100, 50 வீதமானவர்கள் என்றபடியால் 50/100 நிகழ்தகவு 5/10. இது நான் சுருக்கவில்லை, பெருக்கிறது சுகமாக பெருக்கலாம், ஆகவே சுருக்கவில்லை. P of A 5/10. அடுத்தது பி என்ற பாடசாலையில் இருந்து வந்தவர்கள் 30 வீதமானோர் பாடசாலை பியில் இருந்து. ஆகவே P of B பி என்றதிலிருந்து தெரிவு செய்யப்படுறது நிகழ்தகவு 30/100 சுருக்கினால் 3/10. அடுத்தது சியில் இருந்து பங்கு பற்றியோர் 20 வீதமானோர். அடுத்தது என்றால் P of C 20/100 2/10. அடுத்த பாப் பாடசாலை ஏயில் பங்கு பற்றியோரில் 60 வீதம் ஆண்கள், பாடசாலை பியில் பங்கு பற்றியோரில் 40 வீதம் ஆண்கள், அப்பிரதேசத்தில் உள்ள ஒரு பெண்கள் பாடசாலை சியும் ஆகும். ரைட், பாடசாலை ஏ என தரப்பட்டு இருக்கும் போதுதான் அதுல 60 வீதம் ஆண்கள். ஆக இங்க நிபந்தனை நிகழ்வு தான் தரப்பட்டிருக்கிறது. பாடசாலை ஏ என தரப்படும் இடத்து, பாடசாலை ஏ என தரப்படும் இடத்து தெரிவு செய்யப்பட்டவர் ஆணாக இருப்பதற்கான நிகழ்வு தான் தந்திருக்கு 60 வீதம். ஆகவே இதுல உங்களுக்கு தந்திருக்கிறது
m given a என்றதை நான் இங்கே வந்து W1 என்று வச்சுக்கிறேன், W1 W2 W3 என்று வச்சுக்கிறேன். ஆகவே இது W1 P of W1 W1 W2 உங்களை விளங்குறதுக்காக W1 பிரிப்பு என்றபடியால் W1 W2 W3 என்று வச்சுக்கிறேன். நீங்கள் ABC என்றும் எழுதலாம். W2 P of W3 ரைட். W1 என தரப்படும் இடத்து, அதாவது வந்து A பாடசாலை என தரப்படும் இடத்து அதில் ஆணாக இருப்பதற்கான நிகழ்வு 60%. ஆகவே 60/100 சுருக்கி நீங்கள் என்றால் 6/10. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த 3 தந்திருக்கு. அடுத்தது வந்து B என்ற பாடசாலை பங்கு பெற்றியோல் P of M given W2 B என்ற பாடசாலை என திரைப்படம் நடத்து ஆணாக இருப்பதற்கான நிகழ்வு 40/100 சுருக்கினால் 4/10. அடுத்த 3வது பார்ப்போம். C ஆனது ஒரே ஒரு பெண்கள் பாடசாலை என்று தந்திருக்கு. ஆகவே P பாடசாலை C என தரப்படும் இடத்து தெரிவு செய்யப்பட்டவர் ஆணாக இருக்கிறது வந்து 0. அங்க பெண்கள் பாடசாலை என்றபடியால் ஆண் இருக்க முடியாது. இதுக்கான நிகழ்வு 0 இருக்கும். ஆகவே மொத்த நிகழ்வு தேற்றத்தின்படி நாங்கள் பார்த்தோம் என்றால் தெரிவு செய்யப்பட்டவர் ஆணாக இருப்பது P of M தான் கேள்வி. தெரிவு செய்யப்பட்டவர் ஆணாக இருப்பதற்கான நிகழ்வு வந்து உங்களுக்கு என்னத்தால் தரப்படும்? சிக்மா I சமன் 1 to 3 3 பிரிப்புகள் P of M given WI into P of WI இனால் தரப்படும். ஆகவே ஒவ்வொன்றையும் போட்டீங்கள் என்றால் P of M given W1 into P of W1. P of W1 தர P of M given W1. ஆகவே 5/50 தர 6/10. ஒவ்வொன்றும் வரும். 5/10 தர இங்க 6/10 சக. அடுத்த பார்த்தீங்கன்னா P of M given W2 into P of W2 W2 தர P of M given W2 இது ரெண்டும் பெருக்கம் 3/10 சக 4/10 சாரி தர 4/10 சக. மூன்றாவது பார்த்தீங்கன்னா P of M given W3 into P of W3 M given W3 0 தர P of W3 10/10. இதை நீங்கள் சுருக்கினீங்கள் என்றால் சுருக்கினீங்கள் என்றால் 30 12 42/100 21/50 தரப்பட்டிருக்கிறது. ரைட். இதை நாங்கள் மரவரி படத்திலையும் செய்யலாம். மரவரி படத்தில் பார்த்தோம் என்றால் இங்க வந்து 3 பிரிப்புகள் W1 W2 W3 W1 W2 W3 ரைட். இதில் எழுதுறது P of W1 உங்களுக்கு நிகழ்வு 5/10 P of W2 W2க்கான நிகழ்வு நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்கள் 3/10 P of W3 10/10 ரைட். உங்களுக்கு அடுத்த கிளை ஆண் பாடசாலை, அதாவது பாடசாலை A என தரப்படும் இடத்து தெரிவு செய்யப்பட்டவர் ஆண் ரைட் அல்லது பெண். அதாவது தெரிவு செய்யப்பட்டவர் M என்றால் இங்க M டேஷ், தெரிவு செய்யப்பட்டவர் M என்றால் இங்க M டேஷ், தெரிவு செய்யப்பட்டவர் M என்றால் இங்க M டேஷ்.
ரைட். அடுத்த இங்கால நிபந்தனை நிகழ்தகவு வரும். நாங்கள் முதல்ல பார்த்துருக்கிறோம். இதில் வர்றவர் வந்து பி, அதாவது WJ1 என தரப்படும் இடத்து, பாடசாலை A என தரப்படும் இடத்து ஆணாக இருத்தல் M இன் கீழ் WJ1. அப்ப இதுல வாரது நாங்கள் இங்க போட்டு வச்சுக்கிறோம் 6 இன் கீழ் 10. அவ்வாறு இதுல வாரது நிபந்தனை நிகழ்தகவு M given W2 4 இன் கீழ் 10. இதுல வாரது M given W3 0. ஆகவே M டேஷ்ல வாரது உங்களுக்கு நீங்கள் நேரடியாக எழுதலாம். இது 6 இன் கீழ் 10 என்றால் இது 4 இன் கீழ் 10, இது 4 இன் கீழ் 10 என்றால் இது 6 இன் கீழ் 10, இது 0 என்றபடியால் இது 1. உங்களுக்கு கேட்ட கேள்வி தெரிவு செய்யப்பட்டவர் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவு P of M. ரைட். அப்ப பாடசாலை A என்றால் ஆணாக இருக்கலாம், பாடசாலை B ஆக இருந்தாலும் ஆணாக இருக்கலாம், C ஆக இருந்தாலும் ஆணாக. அப்ப இதன்றையும் இவற்றையும் இவற்றையும் மூன்றின்றையும் கூட்டுத்தொகை வரும். இவற்றை நிகழ்தகவு, இவற்றை நிகழ்தகவு, இவற்றை நிகழ்தகவு. முதல்ல பார்த்துட்டோம். 5 இன் கீழ் 10 தர 6 இன் கீழ் 10 சக 3 இன் கீழ் 10 தர 4 இன் கீழ் 10 சக 2 இன் கீழ் 10 தர 0. சுருக்கினால் 30 12 42 இன் கீழ் 100 21 இன் கீழ் 50 இருக்கும். ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். உங்களுக்கு அதில் கேள்வியில் உங்களுக்கு வந்து அடுத்த கேள்வி பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து கேட்டு கிடக்கு. பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவு 21 இன் கீழ் 50 என்றபடியால் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு நாங்கள் நேரடியாக எழுதலாம். P of M dash 1 minus P of M இனால் தரப்படும். போட்டு சுருக்கினீங்கள் என்றால் 29 இன் கீழ் 50. அல்லாவிட்டால் நாங்கள் இதுக்குள்ளாலையும் பார்க்கலாம். மரவரிப்படம் என்றால் இவர் தர இவற்ற பெருக்கம். அதாவது வந்து பாடசாலை A1 தெரிவு செய்யப்பட்டார் பெண், B1 தெரிவு செய்யப்பட்டார் பெண், C தெரிவு செய்யப்பட்டார் பெண். ஆகவே இது மூன்றின்றையும் பெருக்கங்களை கண்டு கூட்டினாலும் இந்த விடை வரும். ஆகவே இப்ப அடுத்ததாக நாங்கள் பேசின் தேற்றத்தை பார்ப்போம். பேசின் தேற்றம் எழுமாற்று பரிசோதனை ஒன்றிலிருந்து பெறப்படும் மாதிரி வழி ஒமேகா தொடர்பான நிகழ்ச்சி E இன் பிரிப்பு B1 B2 up to Bn ஆகும். A என்பது நிகழ்ச்சி வழியில் உள்ள ஜாதான ஒரு நிகழ்ச்சி எனில் பேசின் தேற்றம் என்ன சொல்லுது என்றால் P of Bj given A, A தரப்படும் இடத்து அதில் பிரிப்பில் ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான Bj நிகழ்வதற்கான நிபந்தனை நிகழ்வு தான் பேசின் தேற்றம் தருகிறது. ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா இவ்வாறு தரப்படுகிறது. P of A given Bj into P of Bj இன் கீழ் சிக்மா I சமன் 1 to n P of A given Bi தர P of Bi இனால் தரப்படும். இந்த நிறுவலை பார்த்தோம் என்றால் உங்களுக்கு நிபந்தனை நிகழ்தகவு தெரியும். சமன்பாடு Bj given A என்னத்தால தரப்படும் என்றால் P of Bj இடைவெட்டு A இன் கீழ் P of A இனால் தரப்படும். ரைட். இந்த P of A தான் நாங்கள் மொத்த நிகழ்தகவு தேற்றத்தில் படிச்சிட்டோம். P of A என்னதாக தரப்படும் அதுதான் இந்த சிக்மா. அது நேரடியாக நாங்கள் இங்கே பிரயோகிக்கலாம். இவரை நாங்கள் எவ்வாறு எழுதலாம் என்றால் பெருக்கல் விதிப்படி இவர் எவ்வாறு எழுதலாம் என்று பார்த்தோம் என்றால் P of A given Bj தர P of Bj என எழுதலாம். இது பெருக்கல் விதி. இவருக்கு பதிலாக மொத்த நிகழ்தகவு தேற்றத்திலிருந்து நேரடியாக பாவிக்கலாம். ஆகவே மொத்த நிகழ்தகவு தேற்றத்திலிருந்து இவரை நாங்கள் பேஸ் தேற்றம் நேரடியாக எழுதலாம். P of A given
BI into P of BI னால் தரப்படும். இதில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இவ்வளவுதான் நிறுவல். இதில் நாங்கள் பார்த்தோம் என்றால் பேஸ் தேற்றம் என்ன சொல்லுது என்றால் B1 B2 up to Bn வந்து பிரிப்பாக இருக்கும் போது B1 இது Bn, இதில் ஜாதானும் ஒரு நிகழ்ச்சி A என தரப்பட்டிருக்கிறது. இதில் உங்களுக்கு கேட்ட கேள்வி என்னென்றால் BJ, அதாவது இது BJ ஆக இருந்தால் P BJ given A தான் கேட்டிருக்கிறது. அதாவது வந்து இதில் மொத்த நிகழ்வு தரப்படும் இடத்து அதில் பிரிப்பில் ஜாதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தாகும். அதாவது வந்து இதுக்குள்ள n உறுப்புகள் இருக்குமா, n டேர்ம்ஸ் இருக்குமாண்டா இதில் ஏதாவது ஒரு உறுப்பு மேலே வரும், அதில் பிரிப்பு இதில் ஒன்று மேலே வரும், அவ்வளவுதான். ரைட், இதுக்கான உதாரணம் ஒன்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது உதாரணம், உரை ஏயினுள் 5 பழுத்த மாம்பழங்களும் ஒரு பழுக்காத மாம்பழமும் உள்ளது. உரை பியினுள் 4 பழுத்தவைகளும் 2 பழுக்காதவைகளும் உள்ளது. உரை சியினுள் 6 பழுத்தவை உள்ளது. ஒரு குழந்தை எழுமாறாக உரை ஒன்றை எடுத்து அதற்குள் இருந்து ஒரு மாம்பழத்தை எடுக்கிறது. இதை கேள்வி கவனிக்க வேண்டும். அப்ப குழந்தை என்ன எழுமாற்று பரிசோதனையை செய்கின்றதுன்றதை பார்க்க வேண்டும். குழந்தை 2 விஷயம் செய்யுது. ஒன்று, ஒரு பையை எழுமாறாக எடுத்து ஒரு உரையை எடுத்து பிறகு அதுக்குள்ளே இருந்து ஒரு மாம்பழத்தை எடுக்கிறது. அப்போ 2 எழுமாற்று பரிசோதனை குழந்தை செய்கிறது. இப்போ முதலாவது கேள்வியை பார்ப்போம். எடுக்கப்பட்ட மாம்பழம் பழுத்தவையாக இருக்க நிகழ்வு யாது? அப்போ கேட்ட கேள்வியை நீங்கள் பார்த்தீங்கன்னால் பழுத்ததாக இருக்க வேண்டும். அப்போ குழந்தை வந்து ஏ என்ற பையை எடுத்து அதுக்குள்ள பழுத்ததை எடுத்திருக்கலாம், அல்லது குழந்தை வந்து பி என்ற பையை எடுத்து அதுக்குள்ளே இருந்து பழுத்தை எடுத்திருக்கலாம், அல்லது குழந்தை சி என்ற பையை எடுத்து அதுக்குள்ளே இருந்து பழுத்த மாம்பழத்தை எடுத்திருக்கலாம். ஆகவே இங்க பார்த்தீங்கன்னா 3 பிரிப்புகள் இங்க வருகிறது. இந்த 3 பிரிப்புகள் வருகிறது. அதாவது வந்து ஏ எடுத்தல், ஏ பையை எடுத்தல், பி பையை எடுத்தல், சி பையை எடுத்தல். அதை நான் இங்கே வரையறுத்துக்கிறேன், நீங்கள் வரையறுக்க வேண்டும். ஏ அண்டும் வரையறுக்கலாம், ஏ எடுக்கப்பட்டது உரையே அண்டும் வரையறுக்கலாம். நான் இந்த B1 B2 B3 சுகமாக எழுதுகிறதுக்காக எழுதியிருக்கிறேன். B1 வந்து எடுக்கப்பட்டது உரையே, B2 வந்து எடுக்கப்பட்டது உரை பி, B3 வந்து எடுக்கப்பட்டது உரை சி. அதாவது வந்து இது B1, இது B2, இது B3. அப்ப நாங்கள் நேரடியாக இங்க சொல்லலாம், நிகழ்தகவை சொல்லலாம். நிகழ்தகவை நாங்கள் இங்க சொல்லலாம். P of B1, P of B2, P of B3 நாங்கள் நேரடியாக சொல்லலாம். என்றால் 3 பைகள் இருக்கின்றது, ஒரு பையை எழுமாறாக எடுக்கிறது, ஆகவே சம நேர்தகவு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எழுதலாம் P of B1 சமன் 3க்கும் ஒரே நிகழ்வான் P of B2 சமன் P of B3 சமன் 1/3 இருக்கும். A எடுக்கிறதுக்கும் B எடுக்கிறதுக்கும் C எடுக்கிறதுக்கும் ஒரே நிகழ்வு தான். அது வந்து 1/3 எல்லாம் சம நேர்தாக வேண்டாம், 1/3 எழுதலாம். ரைட். அப்ப அடுத்த கேட்ட கேள்வி உங்களுக்கு எடுக்கப்பட்ட மாம்பழம் பழுத்ததாக இருப்பதற்கான நிகழ்வு. அப்ப யாதானும் ஒரு நிகழ்ச்சி வந்து இங்க வந்து பழுத்த மாம்பழம், அவர்தான் பழுத்த மாம்பழம், அவரை டி என்று போகும். டி என்று வரை எடுத்திருக்கிறேன். எடுக்கப்பட்டது பழுத்த மாம்பழம். இப்போ உங்களுக்கு முதலாவது கேள்வி P of D மொத்த நிகழ்வு தேர்ந்தாங்க இருக்கு P of D. அப்ப இதுல அடுத்தது வந்திருக்கிறது நிகழ்தகவை பார்ப்போம். P of B1 அதாவது வந்து உரை A எடுக்கப்பட்டது என தரப்படும் இடத்து பழுத்த மாம்பழம் எடுக்கப்பட்டதாக இருக்கும். உரை A எடுத்து அதுக்குள்ள இருந்து பழுத்தம் எடுக்கிறது. ஆகவே உரை A எடுக்கப்பட்டது என தரப்படும் இடத்து பழுத்த மாம்பழமாக இருப்பதற்கான நிகழ்வை பார்த்தோம் என்றால் உரை ஏயில உங்களுக்கு உரை ஏயில பாத்தீங்களா 5 பழுத்த மாம்பழங்களும் ஒரு பழுக்காத மாம்பழம் இருக்கு. மொத்தம் 6 மாம்பழம் இருக்கு. 5 மாம்பழம் பழுத்த மாம்பழம் என்றபடியால் 5/6 இருக்கும். அவ்வாறே P of D given B2
உரை பி எடுத்து அதுக்குள்ளே இருந்து பழுத்தது எடுக்கிறது என்றால் உரை பிக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் உரை பியை பார்த்தீங்கள் என்றால் உரை பியினுள் 4 பழுத்தவைகளும் 2 பழுக்காதவைகளும் இருக்கு. அப்போ மொத்தம் 6 பழம் இருக்கு. அதுல 4 பழுத்தபடியால் 6 மேல் 4 இருக்கும். ஆகவே பி டி கிவன் பி2 வந்து 4 கீழ் 6 இருக்கும். அடுத்தது பார்த்தோம் என்றால் பி ஆஃப் டி கிவன் பி3 பார்த்தோம் என்றால் ரைட் உரை சியினுள் 6 பழுத்தவை மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே உரை சியை எடுத்து அதுக்குள்ள பழுத்த மாம்பழமாக இருப்பதற்கான நிகழ்தகவை பார்த்தோம் என்றால் 6 கீழ் 6 இருக்கும். 6 பழுத்ததுதான் அவை நிகழ்தகவு 1. இப்போ உங்களுக்கு முதலாவது கேள்வியை பார்த்தோம்னா எடுக்கப்பட்ட மாம்பழம் பழுத்ததாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்றபடியால் பி ஆஃப் டி தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. மொத்த நிகழ்தகவு தேற்றத்தைப்படி நாங்கள் நேரடியாக எழுதலாம். I சமன் 1 to 3 P of D given BI into P of BI என எழுதலாம். ரைட். அப்போ 3 பெருக்கம் P of B1 தர P of D given B1 சக P of B2 தர P of D given B2 சக P of B3 தர P of D given B3 னால் தரப்படும். அவை நான் நேரடியாக எழுதுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா P of B1 ஒன்றுங்கள் 3 தர P of D given B1 வந்து 5 சக P of B3 B2 ஒன்றுங்கள் 3 தர P of D given B2 4 சக P of B3 ஒன்றுங்கள் 3 P D given B3 வந்து 6 சுருக்கி நீங்கள் என்றால் 18 மேல் 5 18 மேல் 4 18 மேல் 6 6 10 15 கீழ் 18 இருக்கும். சுருக்கி நீங்கள் என்றால் 5 கீழ் 6 இருக்கும். தரப்பட்டிருக்கிறது P of D. ரைட். இது மொத்த நிகழ்தகவு தேற்றத்தால் பாதிக்கலாம். இப்போ நான் பாவிக்க போறோம் பேயிஸின் தேற்றம். கேட்ட கேள்வியை பாருங்க. எடுக்கப்பட்ட மாம்பழம் பழுத்தது என தரப்படும் போது சியிலிருந்து எடுக்கப்பட்டமைக்கான நிகழ்தகவு. எடுக்கப்பட்டது பழுத்தது என தரப்படும் போது பழுத்தது என தரப்படும் போது சியிலிருந்து எடுக்கப்பட்டது. சி என்ற பேக் நாங்கள் B3 என்று வச்சுக்கிறோம். B3 பழுத்தது என தரப்படும் போது சியிலிருந்து எடுக்கப்பட்டதுக்கான நிகழ்தகவு. அப்ப இதை பார்த்தீங்கன்னா P of பேஸின் தேற்றப்படி நாங்கள் எழுதலாம் P of D given B3 into P of B3 in கீழ் P of D. இங்க மொத்த நிகழ்தகவு வரும் P of D. அதாவது வந்து இங்க இருக்கிற அந்த 3 கூட்டுத்தொகை மொத்த நிகழ்தகவு. இதான் பேஸின் தேற்றம். அதாவது வந்து இந்த மொத்த நிகழ்தகவு இங்க வரும். இதுல இருக்கிற ஒரு பார்ட், அதாவது 3 பகுதி இருக்கு, 1 2 3. அந்த 3 பகுதியில ஒரு பகுதி மேல வரும். அதாவது 3வது பகுதி இந்த பகுதி. அதாவது வந்து இங்க நீங்கள் பார்த்தீங்கள் 1/3 தர 6/6 கீழ் P of D நான் கண்டு வச்சுக்கிறோம் 5/6. சுருக்கி நீங்கள் என்றால் 2/5 இருக்கும். இதை நாங்கள் மரவரி படத்தில் பார்த்தோம் என்றால் 3 பேக், ஒன்று B1 அண்டு போட்டிருக்கிறோம், மற்றது B2, இது B3. அதுக்கான நிகழ்தகவு 1/3 1/3 நான் நேரடியாக எழுதியிருக்கிறேன். அடுத்தது B எடுக்கப்பட்டது என தரப்படும் இடத்து பழுத்ததாக இருத்தல்
பழுக்காமல் இருத்தல். இது பழுத்ததாக இருத்தல், அடுத்தது பழுக்காமல் இருத்தல். இது பழுத்ததாக இருத்தல், இது பழுக்காமல் இருத்தல். இப்போ இதில் நாங்கள் நிகழ்தகவை எழுதினோம் என்றால் மாறாரி படத்தில் இதில் நிபந்தனை நிகழ்தகவு கட்டாயம் எழுத வேணும். P of B1 தரப்படும் இடத்து D நிகழ்வதற்கான நிகழ்தகவு D இன் கீழ் B1. அது நாங்கள் கண்டு வச்சுக்கிறோம். D இன் கீழ், அதாவது 5 இன் கீழ் 6, அதாவது B1 தரப்படும் இடத்து பழுத்ததாக இருப்பதற்கான நிகழ்தகவு 5 இன் கீழ் 6. கட்டாயம் இதிலையும் எழுத வேணும். எல்லாத்திலையும் நாங்கள் நிகழ்தகவு குறித்து காட்ட வேண்டும். நிகழ்தகவு குறித்து காட்டாமல் மெரரி படம் எழுதக்கூடாது. இங்க என்ன நிகழ்தகவு இதில் எழுதுகிறோம். அதாவது P D given B2, P D given B3. B3 தரப்படும் இடத்து D நிகழ்வதற்கான நிகழ்தகவு. ஒவ்வொன்றும் நிகழ்தகவு தரப்பட்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்னா 4 இன் கீழ் 6, இவற்றை 6 இன் கீழ் 6. அப்ப பழுத்ததாக இருப்பதற்கான நிகழ்தகவு P of D இது ரெண்டு பெருக்கம் பழுத்ததாக இருப்பது. அதாவது இது ரெண்டு பெருக்கம் உங்களுக்கு எவ்வாறு வரும் என்றால் P of D இடைவெட்டு B1, D இடைவெட்டு B1. அதே மாதிரி இதன் பெருக்கம் P of D இடைவெட்டு B2. இவற்றை பெருக்கம் P of D இடைவெட்டு B3. மூன்றின்றையும் பெருக்கங்கள் வரும். அதாவது 1 தர 6 5. இந்த மூன்றின் கூட்டுத்தொகை தான் பழுத்த மாம்பழம். குழந்தை எடுத்தது பழுத்ததாக இருப்பதற்கான நிகழ்வு. 1 தர 5 6 சக இங்க பெருக்கினீங்க 1 தர 4 1 தர 4 6 சக 1 தர 6 6 இருக்கும். இது முதலே சுருக்கிட்டோம். சுருக்கினீங்க P of D 5 6 வரும். இப்போ பேஸ் தேற்றத்தை பார்ப்போம். ரைட், அதாவது பேஸ் தேற்றத்தின்படி அடுத்த கேள்விக்கான விடை எழுதினோம் என்றால் எடுக்கப்பட்டது பழுத்தது என தரப்படும் இடத்து, எடுக்கப்பட்டது பழுத்தது என தரப்படும் இடத்து D given C பாக்கெட்டில் இருந்து சியில் இருந்து எடுத்ததற்கான நிகழ்வு, அதாவது B3 இந்த நிகழ்வு நிபந்தனை நிகழ்வு தான் கேட்டு கிடக்கு B3. இதில் நாங்கள் நேரடியாக எழுதலாம் P of B3 இடைவெட்டு D இன் கீழ் P of D இனால் தரப்படும். P of D என்றது எங்களுக்கு தெரியும் 5 கீழ் 6 மொத்த நிகழ்வு தெரியும். B3 இடைவெட்டு D தான் இங்கே இருக்கிறது. இந்த வார கிளை, இந்த கிளை, இந்த கிளையில வார பெருக்கம். அதாவது கீழே மாறுறது மொத்த நிகழ்வு 3 கூட்டுத்தொகை. அதாவது நிபந்தனை நிகழ்வு வரைகளை இதுல ஏதாவது ஒரு கிளை, ஒரு பிரிப்பு நிகழ்வதற்கான நிபந்தனை நிகழ்வு தான் கேட்கப்படும். ஆகவே இதுல இருக்கிற ஒரு கிளை வரும். 1 3 தர 6 6. சுருக்கினீங்கள் என்றால் கீழே P of D 5 6, மேல போட்டீங்கள் என்றால் 1 3 தர 6 6. சுருக்கினீங்கள் என்றால் விடை 2 5 இருக்கு. அடுத்த உதாரணம், பாடசாலை ஒன்றில் உள்ள மாணவர் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவு 1 3. ஆண் பாடநெறியை வெற்றிகரமாக முடிப்பதற்கான நிகழ்தகவு 7 10. பெண் அப்பாடநெறியை வெற்றிகரமாக முடிப்பதற்கான நிகழ்தகவு 4 5. பாடநெறியை வெற்றிகரமாக முடித்த மாணவன் ஒருவர் எழுமாறாக தெரிவு செய்யப்படும் போது அவர் ஆணாக இருப்பதற்கு அடுத்த கேள்வி அவர் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்கிறார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நிபந்தனை நிகழ்தகவு தான் கேள்வி. அதாவது பேஸ் தேற்றம் நேரடியாக கேட்கப்பட்டு பாருங்க. வெற்றிகரமாக ஒரு பாடநெறியை வெற்றிகரமாக முடித்த மாணவன் எழுமாறாக தெரிவு செய்யப்படும் போது அவர் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்கிறார். அப்ப நாங்கள் தெரிவு செய்யப்பட்டவர் முதலாவது பாடநெறியை வெற்றிகரமாக முடிப்பதற்கான நிகழ்தகவை காணவும் மொத்த நிகழ்தகவு தெரிந்தபடி இந்த பிரிப்பை பார்த்தோம் என்றால் பாடசாலை ஒன்றுள்ள மாணவர் ஆணாக இருப்பதற்கான நிகழ்வு தந்திருக்கு,
மற்றது பெண். ஆகவே ஆணும் பெண்ணும் தான் இவற்றை பிரிப்பாக இருக்கும். ஆகவே நீங்கள் உடனடியாக நிகழ்ச்சியை வரையறுக்க வேண்டும். எம் என்றது ஆணாக இருப்பதற்கு தெரிவு செய்யப்பட்டவர் ஆணாக இருப்பதற்கு, எஃப் என்றது தெரிவு செய்யப்பட்டவர் பெண்ணாக இருப்பதற்கு என்று நான் வரையறுத்திருக்கின்றேன். நீங்கள் இதில் பிரிப்பை பார்த்தீங்கள் என்றால் ரெண்டாக இருக்கும். ஒன்று எம் என்று போட்டிருக்கிறேன், மற்றது ஃபீமேல் எஃப் என்று போட்டிருக்கேன். ரைட். பாடநெறியை வெற்றிகரமாக முடிப்பதற்கான நிகழ்வு தான் நீங்கள் காண வேணும். அதுதான் ஜாதானும் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே ஏ என்று போட்டிருக்கிறோம். அப்போ ஏ காணணும் என்றால் எம் இடைவெட்டு ஏயையும் எஃப் இடைவெட்டு ஏயும் கண்டு கூட்டினால் சரி. அதாவது மொத்த நிகழ்வு தேட்டது. இதில் நிகழ்வு எழுதினோம் என்றால் ஆணாக இருப்பதற்கான நிகழ்வாகும் பி ஆஃப் எம். ஆணாக இருப்பதற்கான நிகழ்வாகும் பி ஆஃப் எம் 1/3. ஆகவே பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்வு என்னவாக இருக்கும் என்றால் 1/1/3. ஃபீமேலாக இருப்பதற்கான நிகழ்வு 2/3. நேரடியாக எழுதலாம். ரைட். பாடநெறியை வெற்றிகரமாக முடிப்பதற்கான நிகழ்வு ஆண் பாடநெறியை வெற்றிகரமாக முடிப்பதற்கான நிகழ்வு 7/10. ஆகவே இதில் ஆண் என தரப்படும் இடத்து மேலென தரப்படும் இடத்து பாடநெறியை வெற்றிகரமாக முடிப்பதற்கான நிகழ்வு தான் தரப்பட்டிருக்கின்றது 7/10. அதே மாதிரி ஆண் என பெண் என தரப்படும் இடத்து பாடநெறியை வெற்றிகரமாக முடிப்பதற்கான நிபந்தனை நிகழ்வு தரப்பட்டிருக்கிறது 4/5. அப்ப பி ஆஃப் ஏ கேட்டால் மொத்த நிகழ்வு தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ வந்து என்னத்தால தரப்படும் என்றால் சிக்மா ஐசான் 1 2 2 2 இருக்கு. ஆகவே நாங்கள் இங்கே நேரடியாக எழுதலாம். சிக்மா ஃபார்மேட் போடாமல் இதில் எழுதுகிறான் பி ஆஃப் எம் இன்டு பி ஆஃப் ஏ கிவன் எம் சக பி ஆஃப் எஃப் இன்டு ஏ கிவன் எஃப். சுருக்கினீங்கள் என்றால் பி ஆஃப் எம் வந்து 1/3, பி ஆஃப் ஏ கிவன் எம் வந்து 7/10 சக பி ஆஃப் எஃப் வந்து 2/3 தர ஏ கிவன் எஃப் வந்து 4/5. சுருக்கினீங்கள் என்றால் 7/30 சக 8/15. சுருக்கினீங்கள் என்றால் கடைசி ஆன்சர் 23/30 இருக்கும். பி ஆஃப் ஏ உங்களுக்கு கேட்டது தெரிவு செய்யப்பட்டவர் பாடநெறியை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருந்தால் அவர் ஆணாக இருப்பதற்கான நிபந்தனை நிகழ்வு தான் கேட்கப்பட்டிருக்கு. பேசின் தேற்றம் பயன்படுத்தினீங்கள் என்றால் பி ஆஃப் மேலாக இருக்க வேணும், பாடநெறியை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது என தரப்படும் இடத்து ஆணாக இருப்பதற்கான நிபந்தனை நிகழ்வு என்னத்தால தரப்படும் என்றால் பி ஆஃப் எம் இடைவெட்டு ஏயின் கீழ் பி ஆஃப் ஏயினால் தரப்படும். பி ஆஃப் ஏ நீங்கள் கண்டு வச்சுக்கிறீங்கள் 23/50 மொத்த நிகழ்வு இங்கே கீழே வரும். மேலே இதில் ஏதாவது ரெண்டு கூட்டுத்தொகை தான் நண்டபடியால் இதில் ஒரு பிரிப்பு தான் மேலே வரப்போகுது. அந்த பிரிப்பு இங்கே இவர் பிஎம் தர ஏ கிவன் எம் அதான் இதன் விரிவு. அதை சுருக்கி இங்கே நேரடியாக போட்டிங்க என்றால் 1/3 தர 7/10 7/30 இது 23/30 சுருக்கினீங்கள் என்றால் 7/23 இருக்கும். தெரிவு செய்யப்பட்டவர் பெண் என தரப்படும். இரண்டாவது கேள்வி, அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னால் தெரிவு செய்யப்பட்டவர் பெண்ணாக இருக்கும். தெரிவு செய்யப்பட்ட பாடநெறியை வெற்றிகரமாக முடித்தவர் தெரிவு செய்யப்பட்டால் அவர் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு
பாடநெறியை வெற்றிகரமாக முடித்த மாணவன் ஒருவன் எழுமாறாக தெரிவு செய்யப்படும் போது பெண்ணாக, இரண்டாவது கேள்வி, பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்வு தான் கேட்டுக்கிட்டேன். முதலாவது ஆணாக இருப்பதற்கான நிகழ்வை பார்த்துட்டோம். பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்வை நாங்கள் பார்த்தோம் என்றால் நேரடியாக எழுதலாம். பி ஆஃப் தெரிவு செய்யப்பட்டவர் பாடநெறியை வெற்றிகரமாக முடித்துள்ளார். பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்வு ஒன்றிலிருந்து கழித்தாலும் வரும், அல்லது நாங்கள் இங்கே பெருக்கியும் எடுக்கலாம், நேரடியாக எடுக்கலாம். 1/7 ஏனென்றால் ஒன்று ஆனென்றால் மிகுதி பெண்ணாகத்தான் இருக்கும். கழித்தீர்கள் என்றால் 16/23 ஆக இருக்கும். தற்பொழுது நாங்கள் நிகழ்தகவிலே பிரிப்பு என்ற பாடத்தையும் அடுத்ததாக மொத்த நிகழ்வு தேற்றத்தையும் அதனை பயன்படுத்தி எவ்வாறு பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதையும் பேசின் தேற்றத்தை பயன்படுத்தி எவ்வாறு பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதையும் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.